11 ரூபாய் தட்சணையை வச்சாங்க. சாமி தட்சணை என்ன குரு, நீதான் குரு அப்படின்னு. இப்போ நீங்கள் பாருங்க, நான் ராம பிரச்சனை பண்ணுறதுக்கு போனேன், அவா பாட்டுக்கு போயிருந்தாய், தெரியவே தெரியாதா ஒரே இப்படி பிள்ளையார் தெரியும் பார்த்தேன். பிள்ளையாரப்பா நீ யானையப்போ தம்பி முருகன் கல்யாணம் பண்ணி வச்ச, இப்போ அது மாதிரி என்னையும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சொல்லி ரொம்ப சந்தோஷம், அவன் க்ஷேமமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது நடக்கும். 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு மதுரைக்கு வந்தபோது திருப்பி ஒரு தடவை சாயை குடிக்க இங்கே அது பக்கத்துக்கு போனேன், அது வழியா அப்போ நினச்சிட்டே போனேன். அனுபவிங்க. இது மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. நீ எதை மூட நம்பிக்கை எதை மூட நம்பிக்கை இல்லையப்ப இந்த உலகத்துல எப்பவுமே அது இவாளா சொல்லி சேர்த்து பிரிச்சுக்கிறான். அதுக்கு வேற ஒண்ணு இல்ல, ஒரு துவேஷத்தை உண்டு பண்றதுக்கு, தங்களை கொண்டாடணுங்கிறதுக்கு கிடைச்சே இல்லையா. ஐயன் சொல்றாப்புல பண்ணிக்காத, நான் சொல்றாப்புல பண்ணுங்கிறான். அப்ப இவன் சொல்றாப்புல பண்ணலாமா? இவன் சொல்றாப்புல எது பண்ணணும்? அவன் பாட்டுக்கு தாலியை கட்டின்னு வாழ வேண்டியதானே. யாராவது அப்படி வாழறானோ? நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். கவர்மெண்ட்லயே அப்படி கிடையாது. ஒருத்தர் லவ் பண்ணிட்டு போறான், ரிஜிஸ்டார் ஆபீஸுக்கு போறான்னா சாட்சி கைது போடுங்க, இன்னொருத்தர் வேணும். மூட நம்பிக்கை வேணாம் சார், ஐயர் வேணும், தலைவர் வேணும், ஒத்துருமே வேணும். ஒருத்தர் லவ் பண்றான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூப்பிட்டு போறோம் ரிஜிஸ்டார் ஆபீஸ். ரிஜிஸ்டர் உடனே வாங்க உடனே கைது போட்டு அப்படி மாலையை மாற்றிக்குமா. உங்களுக்கு சாட்சி யாரு, அவளுக்கு சாட்சி யாரு, ப்ரூஃப் இருக்கா, ஓட்டர் ஐடி இருக்கா, பாஸ்போர்ட் இருக்கா, என்ன கொடுத்தா எல்லாம் அவிட எல்லாம் முடியா வந்துருக்கு. உங்களுக்கு சாட்சி யாரு, இது எங்கள் மாமா வா, இல்லைன்னா என் ஃப்ரெண்டு, அவனோட ஐடி எல்லாம் கொடு, நீ வா, நீ உனக்கு ஆகுன கேட்குறாங்க. ஏன் அவளை கூட்டின்னு போறான்? அவதான் அப்ப குரு. சாட்சி கேட்கிறானே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல, உபாயம் கேட்கிறான, உபாயம் சொல்றானே, நீ டக்குனு தாலியை கட்ட முடியாதுன்னு. சரி சார், அப்புறம் இப்ப அதனாலதான் கவர்மெண்ட்ல சொல்றான் எல்லா கல்யாணத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறானே, ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறான். சரி, கல்யாணம் பண்ணிட்டு போனாலுமே ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்ப சொன்னேன், அந்த பிள்ளையார் கோவிலுக்கும் வந்தா பாருவா, நான் எதேச்சியா உட்காந்துருக்கேன். இதைத்தான் அனுமார் சொல்றார், துன்பு தோன்றிய பொழுது உடன் தோன்றுவான். எப்பவுமே துன்பம்னா இன்பம் தான். உனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இந்த பகவான் கூடவே இருப்பான். அதனால்தான் பகவான். அதுதான் இந்த இடத்துல சொன்னான். உன்னை பாருங்க, ஏக வேண்டும் இன்னறி என இனிது கொண்டு ஏகி மாகம் நீண்டன குறுகிட நிமிர்ந்தன மரங்கள் ஆக 5 2 5 7 மரம் ஒன்று உருவ நின் அம்பு போகவே எந்த மனத்து இடர்போம் என்ற புகழ்ந்தான். ஏ ராமா, இங்க 7 மரம் இருக்கு. அந்த 5 2 7 மரத்தை ஒரே பானத்துல நீ தொலைச்சு வீழ்த்தினாதான் என் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டம் போகும். என்ன சொல்றாங்க, மனத்து இடர் போகும். ஏற்கனவே விஸ்வாமித்திர மகர்ஷி யாக சம்பிரட்டணம் முடிஞ்சு சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மிதிலைக்கு போன போது சதானந்த மகர்ஷி கேட்டார், இவர் யாருன்னு. என் நெஞ்சத்து இடர் முடித்தான், என் மனதிலே இருக்கிற கஷ்டத்தை முடித்தவன் நினைச்சு. இங்க சுக்ரீவன் என் மனதிலே இருக்கிற கஷ்டம் பாருங்க, ஒரே பாஷை. அவருக்கு ப்ரூஃப் என்ன? தாடகையை வதம் பண்ணா, சுபாவு வதம் பண்ணா, அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தா, இதெல்லாம் நடந்ததுனால் அவருக்கு தெளிவாகிவிட்டது. தன் கஷ்டத்தை போக்கினான். ப்ரூஃப் தர, உங்க அம்மாவுக்கு சாப விமோசனம் கொடுத்தான் அகலிகை. படித்த மாதவா கேட்டி அந்த கருத்தை திருப்பி ஞாபகப்படுத்தது. வள்ளல் தான் இடித்த வெங்குரல் தாரகை யாக்கையும் என் வேள்வியும் என் அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்து இடர் முடித்தா. அதே பலன் தானே இங்க சொல்ற. மனத்து இடர்போம், எந்த மனத்து, அங்க நெஞ்சம்னா இங்க மனம் ரெண்டு ஒண்ணு. அங்க விஸ்வாமித்திரர் சொன்னார், அவன் என்ன சொல்றான், நீ இந்த 7 மரத்தை தொலைச்சேன்னா என் மனதிலே இருக்கக்கூடிய கஷ்டம் போகும்.
என்று பேசுகிறார் பாருங்கள். அப்போ நாம் தெய்வத்தை வணங்குவதே இந்த உலகத்தில் புராண காலத்தில் இருந்தே நம்முடைய துன்பங்களை போக்குவதற்குத்தான். நமக்கு வந்த இன்பங்களை அனுபவிக்கிற போது யாரும் தெய்வத்தை நினைக்கிறது. அதான் புரியும். இன்பம் வரும்போது பகவானை நினைக்கணும், எல்லாம் நீதான் தர. அப்பதான் இன்பம். யாரும் நினைக்கிறாங்க? நினைக்க மாட்டேங்க. ஆதிகாரியோட உல்லாசமா கொடைக்கானல் போறவங்க நினைக்கிறாங்க, நினைக்க மாட்டேங்க. ஆதிகாரிக்கு பிரசவங்கிற போது நினைக்கிறோம். கடவுளை கும்பம் நல்லபடியா டெலிவரியான போது நாங்க புரந்தரதாசராத்தான் சொல்றான்னு சொல்லி ரொம்ப பேருக்கு கோபம் கேட்பாரு. நான் சொல்றேன், நீ அதைத்தான் சொல்லுகிறோம். இப்பொழுது நான் ஒருபடி மேல போறேன். ஒரே அடித்தளத்தில் இருக்கிற சுக்ரீவ பக்தியோட நாம் இருக்கக்கூடாது. அனுமார் பக்திக்கு போகிறோமோ இல்லையோ அந்த பாதையிலையாவது போகணுங்க. நான் சொல்ற புரிஞ்சு. நீங்கள் இன்பம் வரும்பொழுதும் பகவான் தான் நடத்துகிறான் என்று எண்ணுங்கள். அப்பதான் நமக்கு துன்பம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா பகவானை நினைப்போம். இன்பம் வரும்போது பகவான் நினைக்கும். நீங்க சௌக்கியமா ட்ரெயின்ல போறோம், பகவான் தான். நீங்க சௌக்கியமா ராமாயணம் நடத்திட்டு இருக்கோம், பகவான் தான். அப்படின்னு நினைச்சாதான் நமக்கு ஏதாவது சொல்ல வரபோது பகவானே கூப்பிட முடியும். அந்த கருத்துக்கு புரிஞ்சுக்கோ. நீ அதான் குழந்தைகளுக்கு சொல்லணும். சௌக்கியமா இருக்கிற போதும் அதுதான் சாஸ்திரத்துல எடுத்தா. பகவான் நமக்கு துன்பம் வரும்போது ரட்சிக்கிறானா என்ன அர்த்தம்? வியாக்கியானத்துல சொன்ன ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம் அப்படின்னு வியாக்கியானம். கோவிந்தன் நாம புடவை கொடுத்ததுன்னா எப்போ? ஆபத்து காலத்திலே. அதுல ஒரு வியாக்கியானம் ஒருத்தர் அழகா தெரிஞ்சுக்கணும். அப்ப சம்பத்து காலத்துல அவளுக்கு புடவையை கட்டி விட்டதும் பகவான் தானே. பகவான் தானே புடவையை கொடுத்தான். பகவான் தான் இதுல வேடிக்கை பார்க்க. பகவான் தான் புடவையை கொடுத்தான். சம்பத்து காலத்துல ரட்சிக்கிற விதாலியா ஆபத்து காலத்திலே ரட்சிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? சம்பத்து காலத்திலே நாம் இருக்கிற பொழுது உணர்வதில்லை. சம்பத்து நம்மால் தான் நடக்கிறது. அங்கதான் தோற்றுப்போம். நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் செலவழிக்கிறேன். எல்லாருக்கும் வந்து நான் வந்துடும். என்னதான் இது நடக்கிறது, அது நடக்கிறது. நான் படித்தவன், நான் தெரியுமா? கஷ்டம் வரும்போது நான் யாரு தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிறேன். சௌக்கியம் இருக்கிற போது பக்கத்துல இருக்கிறவங்க போய் நான் தெரியுமாங்க சொல்லுங்க. அடியேன்னு சொல்லல, அஞ்சனேயர் சொல்ற, சுக்ரீவன் சொல்றான். அடியேன்னு சொல்லணும், நானே சொல்லக்கூடாது. யான் எனது வரக்கூடாது. இனி இந்த கிருஷ்ணா காண்டத்துக்கே முக்கியமானது அதுதான். ஆதி மோட்சத்துல சொல்ல போறோம். அது ஆமா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்க வாதி மோட்சம் வந்து கேட்கலன்னா உங்களுக்கு பெரிய நஷ்டம். கொட்டி தடுக்க ராமநாமாவோட விளக்கத்தை. ஆமா, கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கேன். வந்துடுவேன். இந்த வர வியாழன், வெள்ளி, அதுக்கப்புறம் சனி ஒரு நாள் மனசுக்கு போறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் பாலி மோட்சம். பாலி அப்பளம் வியாக்கியானம் பண்ண தெரிந்து கொள்ளும். எந்த அளவுக்கு உனக்கு துன்பத்திலே வந்து ரட்சிக்கிறான் என்று எண்ணுகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு முன்னமேயே இன்பத்தை கொடுத்து ரட்சித்தவன், இன்பத்தை உனக்கு கொடுத்தவன், அள்ளி கொடுத்தவன், நமக்கு இன்பத்தை கொடுத்திருக்கிறான். ஆமா, எப்படி தெரிந்து கொள்வது? எல்லோருக்கும் துன்பத்தையும் கொடுத்திருக்கிறான், இன்பத்தையும் கொடுத்திருக்கிறான். நாம ரெண்டு கருத்து தெரிஞ்சுக்கணும். ஞானத்திலோ பக்தியிலோ லௌகீகமான கல்வியிலோ நம்மை விட ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எப்படி பக்தி செலுத்துகிறார், நாம் அதை பார்த்து செலுத்துவோம் என்று உணர்ந்து கொள்ளணும்.
சௌக்கியத்திலோ தனத்திலோ வசதியிலோ நம்மை விட ஏழ்மையில் ஒருவர் இருக்கிறார், பரவாயில்லை, நாம் இந்த அளவுக்காக இருக்கிறோம், நாம் பிறருக்கு 10 ரூபாய் உதவி செய்கின்ற அளவுக்கு இருக்கிறோமே என்று சந்தோஷப்பட்டுக் கொள்ளும். 2 சந்தோஷம் இருக்கவர் தெரிந்து கொள்ளுங்கள். சுக்ரீவன் கதையிலிருந்து நம்மை விட அறிவு பக்தி ஞானமாக இருப்பவர்களை பார்த்து நாமும் இதை போல் பக்தி செலுத்த வேண்டும் என்று எண்ணம். நம்மை விட தாழ்ந்து இருப்பவர்கள், வசதியே இல்லாதவர், நம்ம யோசிக்கணும். எனக்கு இப்போ ஜலம் ஏற மாட்டேங்கிறது. எனக்கு இப்போ ஏப்ரல் மேக்கு கவலை வந்துருச்சு. மணியை கூப்பிட்டு கேட்டேன், இந்த லாரி தண்ணி வருது, அதை ரொம்ப சொல்லலாமா பண்ணலாம். எங்க பக்கம் தொட்டில 3 வீட்டுக்கு, பாக்கி 2 வீட்டுக்காரா ஒத்துக்கணும். அதை லாரி எவ்வளோட போட்டு ஒரு நாளைக்கு அதை எப்படி உபயோகப்படுத்து கேட்டா போற நம்ம போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் நம்ம வருது, நல்ல தண்ணி வருது, அதை அடிச்சுக்கணும், பிரச்சாரத்துக்கு பிடிச்சுக்கணும், நிறைய இருக்கு. அந்த தண்ணியும் போடுறேன், இருந்தாலும் ஒரு 10 குடத்தை வாங்கி வச்சு ஏற்றிக்கலாம்னு இருக்கு. நேற்று ஸ்லாப்பை தான் எடுத்து வச்சுட்டு வந்தேன், மழை கொஞ்சம் நேரம் வேணும். நம்ம எல்லாருக்கும் உதவியா இருக்கணும். அப்படி கேட்போம், இந்த இன்ஜினியர் வேற அவரை கேட்போம், அவளுக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பா, ஒரு லாரி ஆடுறா, இங்க வேண்டாம் சொல்லணும். 2000 அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு நம்ம தொட்டிக்கு உண்டானது. அதான் சொன்னா போதும், போனா போடுது. அது லாரி வேணும், சின்ன லாரி. அவ்வளவு பெரிய தொட்டி, நம்ம தொட்டியை பிடிச்சுக்கிட்டு குடம்பு பிடிச்சிக்கலாம். ஏன்னா லாரிக்காரங்க குடத்து ஒரு 10 குடம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி ஏற்றிக்கிறோம். அப்ப எல்லாரையும் கேட்கறதுக்கு ஒரு தடவை தொட்டியில ரொப்பி கொடுப்போம். அப்புறம் அவ உணர்ந்து எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம்னு சொன்னா பண்ணிக்குவோம். அவ்வளவுதாங்க. எல்லாரையும் நல் மார்க்கத்தை கொண்டு வருவோமே. எடுத்துட்டு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறமா கஷ்டத்தை உணர்ற போது ஒத்துக்கணும். புரியுதோ? அது இயல்பு. இதுக்கா பூனைக்கு யாரும் மணி கட்டுறதுன்னு ஒதுக்கப்படாது. அந்த கருத்துக்கு மேல எல்லாம் இயல்பு. ஆமா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். வைகை எக்ஸ்பிரஸுக்கு சண்டையை போட்டேன். ஒரு தடவை போற எக்ஸ்பிரஸுக்கு போய் சண்டை போட்டேன். அப்பெல்லாம் ஒரே ஒரு கேஸுக்கு வச்சு தான் போகும். இப்பதான் 3 போட்டிருக்காங்க. ஆமா, வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கியா போடியா அப்படி. ஸ்டேஷன் மார்க்கெட் ஒரு தடவை கட்சிங்க இன்னையே அதிகாரியை கேட்கணும். ஒரு ஏசி கூட்டி தனியா ஒன்று பண்ணி வாங்கி வச்சுக்கோ. நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட் வரேன்னா கடைசி பொட்டியில சேர்த்து அனுப்பு. அதுல ஒரு 70 பேர் வருவாங்கல்ல. ஒன்னு அதிகாரத்தை பயன்படுத்து, யாரையும் கேட்க வேண்டாம், எல்லாருக்கும் இருக்கணும். அப்போ ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டார் சென்ட்ரல். அப்ப நீங்க சொல்றது பார்த்தா 2-3 ஏசியை சேர்க்கணும்னு சொல்ற. சரி, இப்ப என்ன யாரும் பணம் தர மாட்டேன்னு ஒருத்தரும் சொல்லல. வெயிட்டிங் லிஸ்ட் 70 பேர் இருக்கிறேன். அந்த காலமா, இந்த காலத்துல அர்ஜென்டா போகணுங்கிறவன் கூட 300 ரூபா பரவாயில்லன்னு போறான், இடம் கிடைச்சா போகணும். ஆனா அந்த காலம் இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. யாரும் செய்தி எல்லாருக்கும் நீங்க ஒன்று தெரிந்து கொள்ள உபாயம் அந்த வரியில வரையும். அனுமார் சொன்னாரு அந்த பாட்டிலே பாருங்க. அவர் சொல்றார், அரிது எண்ணின் உண்டு உபாயம், அது அருமரங்கள் நெறியில் உபாயம் இருக்கிறது. உபாயம் நமக்கு உபாயத்தை சொல்லி கொடுப்போம். நமக்கு ஒரு உபாயம் தெரிஞ்சாதான் உபயம் பண்ணுவோம். நம்ம உபயம் தெரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு யாரு உபயம்? இன்னைக்கு யாரு உபயம்? இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு. பிரச்சாரங்கிறது உபாயம், அதை செய்யறது உபாயம். உனக்கு நான் இப்ப நான் சொல்றேன், நீங்க பிரச்சாரத்துக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு உடனே அவா ஒருத்தர் அன்னைக்கு ஒருத்தர், சாமி நான் 500 ரூபா தரேன், நாளைக்கு வேறனுக்கு போயிடு பத்துட்டு பாயசம் போடணும். அது உபாயம். சற்று யோசிக்கும். உபாயத்தை சொல்லுகிறோம், அவ உபயோகப்படுத்துற, அதனால வெறும் உபாயம்.
அவன் உபாயமாக இருக்கிறான் நமக்கு. யாரு? பகவான். மேல போறாரு பாருங்க. மதியிலான் அது கூறலும் மாணவர்க்கு இறைவன். மதியிலான் பாவம் குற்றம் இல்லாதவன். சுக்ரீவ பெருமான் குற்றம் இல்லாதவன். அவருக்கு விகல்பம் இல்லை. அவரு இவன் பகவான்கிற வாலியை ஜெயிப்பாங்கிற அவனுக்கு வாலி மாயாவியை ஜெயிச்சுட்டு வந்துட்டா, உலகத்தையும் ஜெயிச்சுட்டா, அவனை இவன் ஜெயிக்க முடியுமா? எவ்வளவுதான் இருக்கு. அது பயம் இருக்கதானே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கிரிக்கெட் தெரியுமா? தெரியும். இன்னைக்கு என்ன தெரியுது? அன்னைக்கு 1983 உங்களுக்கு தெரியும் தெரியாது. வேர்ல்டு அன்னைக்கு வந்து நல்லா விளையாடுற டீம் வெஸ்ட் இண்டீஸ். அவ்வளவு அதான் வானரமா இருக்கு. அவ பந்து போட்டான்னா ஒரு தடவை டெல்லியில வந்து கிரிக்கெட் மேட்ச்ல பந்து போட்டா ஓடி வந்து நம்ம இந்திய பிளேயர் பேட்டை வச்சுட்டு ஓடி விட்டான். அவன் ஓடி வந்த பார்த்து வானரமா இருக்கு. நான் சொல்லுவேன், இந்த ராமர் உப்பு மரத்துல போறப்போ அங்க பாதி வானத்தை இறக்கி விட்டா போறோம். ஆமா உட்கார்ந்தா வந்து எதிரும். அவ எங்க பிராக்டிஸ் பண்ணுவான பந்து விளையாடுறதுக்கு? ஆத்தங்கர மணல்ல பந்தை போட்டான்னா இப்படி எதிர்றதுன்னா, அப்புறம் அவன் கிரிக்கெட் மேட்ச்ல போட்டான்னா எதிராம என்ன பண்றோம்? அவாயே ஜெயிச்சான்னா நம்ம கவாஸ்கர், ஸ்ரீகாந்த், கபில். அது இப்போ நாங்கள் ஆர்வமா பார்க்குறோம். 83 வேர்ல்டு கப்பு இந்தியா ஃபைனலுக்கு வந்துருச்சு. ஸ்ரீகாந்த் அடிச்சு நிமித்திட்டான். அவனை மாதிரி அடிக்க ஒருமே முடியாது. குழந்து கட்டிட்டான். 183 ரன் தான் எடுத்தோம். அதுக்குள்ள அதுல அவன் ஒரு ஆள் அடிச்சுருக்குமா? ஒரு ஆள். இங்க நம்ம 10 பேர் விளையாண்டது அவ்வளவு போராட்டம். எல்லாரும் சொன்னா ஜெயிப்போம் அப்படின்னு தேவை சொன்னா மனசு தளர விடக்கூடாது, முயற்சி பண்ணுவோம். அப்படி 143 ரன்னுக்கு ஆல் அவுட். இந்தியாவை கப்பு வாங்கி. ஆமா, எல்லாரும் ஆச்சரியப்படுறான். ரொம்ப பேருக்கு இந்தியா வாங்கி கொடுத்தது பொறாமப்படுறான். அவன் சொல்றான், அந்த தலைவர் ராஜினாமா பண்ணான். அவனுக்கு அவன் ராஜினாமா பண்றபோது சொல்றான், நாங்க இந்தியாட்ட தோக்கல, ஸ்ரீகாந்த் கிட்ட தான் தோத்தோம். அவன் தான் அதிகமாக 38 ரன் எடுத்தாங்க. அந்த ரெண்டுல தோத்தோம். பாருங்க அவனுக்கு எவ்வளவு சப்ப கட்டி கட்டுறான். இப்ப எதுக்கு இந்த உதாரணம் தரேன்? முடியாதவர்கள் பகவத் கிருபையிலே வெல்லுவார்கள். அந்த கருத்து சொல்றேன். முடியாதவர்கள் நாங்களாம் வேண்டிட்டோம், தேங்காயெல்லாம் உடைச்சோம். இந்தியா ஜெயிக்கணும் 83. அப்பெல்லாம் டிவி கிடையாது. அது ஒரு பிராமணர் ஒரு பற்றம் விட்டது கூட்டம் பார்க்கணும். 3 பேர் உட்காந்து இந்த மாதிரி நாள் இத்தனை வந்து உட்காந்து விக்கெட்டு விழுந்து போச்சு. வீடு 2 நான் உபன்யாசம் பண்ண வந்தாச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. அவர் பற்ற கூப்பிடுறாரு, உபன்யாசகர் சுவாமி வாங்கோ அவர் முதல்ல உட்காந்து பட்ராத்தில் பார்க்கணும். வேண்டி இப்படியே இப்படியே நடக்கும். நாளைக்கு உபன்யாசம் உண்டா? எப்ப போகும்? வலியவர்கள் எப்பவுமே தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப வலியவனுக்கு பகவான் துணை இல்லையா? இருக்கான். அவன் வலிமையை பகவான் தான் கொடுத்தான் என்று உணர்ந்து உபயோகப்படுத்தும் பொழுது பகவான் அவன் வெல்லுகிறான், வாழ்கிறான். அதுதான் ஆஞ்சநேயர். அதுதான் ஆஞ்சநேயரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எல்லா விதமான வலிமையான விஷயங்களிலே ஈடுபட்டு வென்றார். எங்கேயுமே நான் வென்றேன் என்று சொன்னது கிடையாது. ராமன் கிருபையில் தான் வென்றேன் என்று சொல்லுகிறார். அதுதான் வலியவன் வெல்லியேன்னா வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்பேன், அப்ப நீங்க வலிமையான இருக்கலாம், நல்லா விளையாடுற வளர்ச்சி அவாயே தோத்தாங்க. அவளுக்கு கர்வம் வந்துடுறது பாருங்க, அதனால தோற்றாங்க. அதனாலதான் நமக்கு எந்த விஷயத்திலையும் விளையாட்டு இல்லை, எதிலையுமே கர்வம் வந்துவிடக்கூடாது. நாம எப்பவுமே எளிமையானவனா இருக்கு. கர்வம் வந்துவிட்டால் கஷ்டம். அதைத்தான் இப்பொழுது சுக்ரீவன் வந்து நீங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு கவலையில, அவரின் விதமான கவலையில
நமக்கு வந்து நிறைய கவலை வந்துருச்சுன்னா பார்க்குற வேலை தான் கேட்போம். கவலை உள்ளவா பார்க்குற ஜோசியம் தான் ஜாதகம் காட்டுவோம். அது இயல்பு. ஆமாம், காட்டாதேன்னு இப்படி சொல்ல முடியும். ஆமாம், யாராவது ஒருத்தர் சொல்லி இந்த கவலைப்படாங்க நடக்கும்னு தெம்பு சொன்னாதான் நீங்க ஒன்று வச்சுக்கணும். எங்கள் தரப்பனார் சொல்லுவார், இப்போ ஆஞ்சநேயர் சொல்ற மாதிரி சொல்லுங்க, எங்கள் அப்பா சொல்லுவார், என் ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் தராங்கன்னா பாவம் கவலையோடு வரணும். நாம இன்னும் கவலையை தூண்டக்கூடாது. அவனுக்கு கஷ்டமே இருக்குமே, ஜாதகையே சொல்லணும். அங்கே உங்களுக்கு இப்போ ஏழை சரி பயப்படாதேமோ, இப்போ அம்மா கும்பிடுமோ, உபாயம் தோணும். வீட்டில் குரு இருக்கார், இங்கே போய் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ சொல்லணும். அவளுக்கு தெம்பு, அதுதான் உபாயம். அனுமாக்க கற்றுக்கோங்க. அந்த வழி ரொம்ப முக்கியம். நாம் ஒரு உபாயத்தை சொல்லணும். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். யாருக்கும் நாம் கவலையை கொடுப்பவன் உண்மையான பக்தரே கிடையாது. சில பேர் கோவிலுக்கு போன பக்தி செலுத்தலாம், தன்னை போல பக்தர் இல்லை. இந்த இடத்துலாம் பக்தி இல்லை. சில பேர் பார்த்தேன்னா அவனை பிரம்மாவும் அப்படி அங்க வச்சு பார்க்காது. சில பேர் கோயிலுக்கு வந்தா இவனும் அவள் பூச்சி மாதிரி பார்ப்போம். இன்னும் சில பேர் இருக்க கேட்க கோயிலுக்கு வருவேன் அம்மா அவளை என்னோட இவனுக்கு தான் பக்தி இருக்காது. அது எல்லாருக்குமே உண்டாங்க, கேட்கப்படாது. 30 பேர் இருக்க காதல புடிச்சு போச்சு. என்ன பிடிச்சதுன்னா, நான் 19 வயசுக்கு மேல ராமாயணம் சொல்றேன். எல்லா கிராமத்துக்கும் போவேன். எத்தனை கிராமம் இருக்கு? இந்த அருப்பு கோட்டை, 7000 மண்ண, சாத்தூர், காக்கி வாடப்பட்டி, சிவகாசி பட்டி, ஒரே நாயக்கம். எல்லா ஊருக்கும் போவேன். எனக்கு போன் வரும், இங்கேருந்து பேசுறேன், அங்கேருந்து பேசுறேன். நான் போறேன்னு பார்த்தீங்க, பிராமணன் கேட்பான். அங்க பிராமணன் இருக்காங்க. பிராமணன் தான் கேட்பா. இந்த ஆளுக்காக ஒரு அபிப்பிராயம், பிராமணன் தான் கதை கேட்பான்.